أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாத இரவு நேர உபன்யாசத்தில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய குடும்ப உறவுகள் பற்றிய உளவியல் விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக பேசுகின்றோம். இதற்கு முன்னால் இஸ்லாத்தின் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிகளுக்கு இடையில் எவ்வாறான தொடர்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஓரளவு நம்மால் முடிந்தவரை பார்த்திருந்தோம். இன்று அந்த குடும்பத்தில் வந்து உதிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் விடயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதில் ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான மாற்றங்கள் என்பன ஏன் ஏற்படுகிறது என்பது பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்தவரை பார்க்க இருக்கின்றோம். நாம் பல பயான் நிகழ்ச்சிகள் கேட்டிருப்போம். குழந்தை வளர்ப்பு, ஒரு பிள்ளை எப்படி மார்க்க விழுமியங்களோடு வளர்க்க வேண்டும் என்ற பயான் நிகழ்ச்சிகள் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனால் ஒரு குழந்தையினுடைய உளவியல் ரீதியான மாற்றத்துக்கு என்ன காரணம், எங்கே தவறு நடக்கிறது என்பதெல்லாம் அவ்வளவாக பேசப்படுவதில்லை. ஆரம்ப காலத்தில் நம்முடைய பெற்றோர்களிடம் கேட்டு பார்த்தால் கடுமையான வறுமைக்கும் வறட்சிக்கும் மத்தியிலே குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள். பாடசாலை சிறுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் மேல் சட்டை அணியக்கூட வசதி இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்திருக்கின்றார்கள்.
சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையிலெல்லாம் அன்றைய காலத்து குழந்தைகள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்று வறுமையான சில பகுதிகள் இருந்தாலும் பெரும்பான்மையாக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத குழந்தைகளாக இருந்தும் கூட பிள்ளைகளிடத்தில் உளவியல் ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குழந்தைகளிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ந்து வாலிபனாகி திருமணம் முடித்து ஒரு முழு மனிதனாக இருக்கக்கூடியவர்களிடம் கூட சில ஆன்சைட்டி, பயம், போபியா என்று சொல்வார்கள், பயம், ஸ்ட்ரெஸ் போன்ற விடயங்கள் இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு காரணம் கூட சிறுபிராயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருப்பதை உளவியலாளர்கள் இனம் கண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளவியல் தத்துவ ஞானி என்று சொல்வார்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார், ஒரு குழந்தை விரல் சூப்புவதும் பெரியவர்கள் கடுமையாக புகைத்தல் பாவிப்பதும் ஒருவரை வெட்டி பேசுவதும். சிலருடைய பண்பு இருக்கிறது, அவரை கண்டால் மற்றவர்கள் ஓடி விடுவார்கள். ஏன்னால் என்ன பேசினாலும் அறுத்து வெட்டி பேசுவான். வெட்டி மனசை உடைச்சி பேசுறது, தொடர்ந்து சிகரெட் புகைத்தல் பாவிப்பது, சிறுபிராயத்தில் விரல் சூப்புவது. இதற்கு காரணம் குழந்தை ஒரு வயதுக்குட்பட்ட காலப்பகுதியில் தாய்ப்பால் குடிக்கும் போது ஏற்பட்ட மன உளைச்சல் என்கிற ஒரு தத்துவத்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு முன்வைத்தார். அதை வாய்வழி இன்பநிலை கோட்பாடு அப்படி என்று உளவியலாளர்கள் சொல்லுவாங்க. கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு தெரியும், வாய்வழி இன்பநிலை கோட்பாடுங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறது. அப்ப இந்த பிள்ளை ஏன் விரல் சூப்புது, ஏன் வெட்டி பேச்சு பேசி அடுத்தவனை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபில்டர் மூட்டி ஏன் சிகரெட் குடிக்கிறாங்க என்றால் உளவியல் தத்துவத்தின்படி தாய்ப்பால் குடிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனையாம். இவ்வாறு நிறைய விஷயங்கள், பாதிப்புகள் சிறுபிராயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. மேனியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், ஹிப்னோட்டிக் அண்ட் அன்ஸ்லோவைட்டிக்ஸ், இது மாதிரியான சில நோய்கள் சிறுபிராயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களாக இருப்பதாக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. எனவே இந்த குழந்தை பெற்றோர்கள் என்பவர்களுடைய தொடர்பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய உரையில் ஓரளவு நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த தாய்ப்பால் ஊட்டும் காலம் 2 வருடம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஃபிசாலுஹு ஆமைன், 2 வருடம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என்று திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த 2 வருடம் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில தாய்மார்கள் தவறு செய்கிறார்கள். என்ன தவறு செய்கிறார்கள் என்றால், தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு முறையாக தாய்ப்பால் கொடுக்காதனால் தாய்ப்பால் இல்லை என்ற ஒரு நிலைக்கு சில பெண்கள் ஆளாகின்றார்கள். இதை நான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். பெட்டிப்பாலுக்கு மாறுவதனால் குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைகிறது. ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய மூல வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் தேவையான செலக்ட்ரோஸ் என்கிற ஒரு பதார்த்தம் தாய்ப்பாலில் மட்டும் அதிகமாக இருக்கிறது. அந்த தாய்ப்பாலிலே இருக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த ஒரு தயாரிப்புகளிலும் இருக்காத அளவுக்கு அதில் இருக்கிறது. ஆனால் இன்றைய தாய்மார்கள் அன்றைய காலத்து தாய்மார்கள் போன்று பட்டினி படுக்காதவர்கள். அன்றைய காலத்தில் எல்லாம் பிரசவம் என்று வருகின்ற போது கூட மருத்துவமனைக்கு போகாதவர்கள், எந்த ஒரு மாத்திரைகளும் சாப்பிடாதவர்கள். இன்றைய தாய்மார்கள் கர்ப்பிணியான அந்த 3வது மாதத்தில் இருந்தே, சிலர் 1வது மாசத்தில் இருந்தே மாத்திரைகளை பாவிக்க தொடங்குகிறார்கள். பக்குவமாக இருக்கிறார்கள். என்னென்ன எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று வைத்தியர்கள் ஆலோசனை தருகிறார்களோ அதையெல்லாம் சாப்பிடுகிறார்கள். பட்டினி இல்லை, 3 வேளை நல்லா சாப்பிடுகிறார்கள். என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிடுகிறார்கள். ஆனால் கடைசியாக தாய்ப்பால் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன காரணம்? இதை நன்றாக கவனிக்க வேண்டும்.
தாய்ப்பால் கொடுப்பதிலே உள்ள ஒரு பிரச்சனை என்று இந்த விடயத்தை வைத்தியர்கள் சொல்கிறார்கள். நாம் எதை சாப்பிட்டாலும் அது நம்முடைய உடம்பிலே குளுக்கோஸாக மாறி இரத்தத்திலே நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரும். அந்த ஒவ்வொரு குளுக்கோஸ் துணிக்கைகளுக்கும் இன்சுலின் தானாக உடம்பிலே உற்பத்தியாகி உடம்பிலே போய் சேருகிறது. நாம் எதை சாப்பிட்டாலும் குளுக்கோஸாகத்தான் மாறும். நம்முடைய உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை என்றால் மூளையிலே ஹைப்போதலமஸிலே சட்டைட்டரி சென்டர் என்ற இடத்திலிருந்து ஓர்டர் வரும், உடனடியாக சாப்பிடுங்கள் என்று. அப்போது நமக்கு பசி வரும், நாம் சாப்பிடுகிறோம். சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே இவ்வளவு போதும் என்ற ஓர்டரையும் மூளையில் ஹைப்போதலமஸில் சட்டைட்டரி சென்டரில் இருந்து வரும், போதும் உங்களுக்கு சாப்பாடு நிப்பாட்டுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு பிடி கூட நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம நிறுத்திடுறோம். இது மூளையில நடக்கக்கூடிய ஒரு சுற்று. ஒரு குழந்தை தாய்ப்பால் கொடுக்கின்ற போது தாயினுடைய மார்பிலே வாய வைத்தால் அந்த தாய்ப்பாலிலே முதலில் கொழுப்பு வரும், அதுக்கு பின்னால் தான் தாய்ப்பாலிலே அந்த கலக்டோஸ் என்கிற அந்த பதார்த்தம் உள்ள பால் வரும். முதலில் கொழுப்பு வரும். கொழுப்பு வந்து அதற்கு பின்னால் தான் குழந்தைக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கிடைக்கிறது. நம்முடைய தாய்மார்கள் அவசரப்பட்டு என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பக்கம் குழந்தை தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற போதே அடுத்த பக்கமும் வைப்போம் அப்படி என்று திடீரென்று அடுத்த பக்கம் மாற்றுவாங்க. மாற்றினோன்னு அடுத்த பக்கமும் கொழுப்பு வரும். ரெண்டு பக்கமும் அடுத்தடுத்து கொழுப்பு வந்த உடனேயே குழந்தையினுடைய மூளை அதை டயக்னோஸ் பண்ணும், நமக்கு போதும் சாப்பாடு. ஏன்னா ரெண்டு பக்கம் திடீரென்று ரெண்டு தடவை கொழுப்பு வந்தால் பிள்ளைட மூளையில் ஹைப்போதலமஸில் சட்டைட்டரி சென்டர்ல இருந்து பிள்ளைக்கு ஓர்டர் வரும், போது நிப்பாட்டு, பிள்ளை வாயை எடுக்கும். பிள்ளை வாயை எடுத்தோடனே தாய்மார் நினைக்கிற தாய்ப்பால் இல்லை, வச்சு வச்சு பார்ப்பாங்க, தாய்ப்பால் இல்லை, பொட்டிப்பாலுக்கு மாறாங்க. பொட்டிப்பாலுக்கு மாற தேவையில்லை. அந்த குழந்தைக்கு ரெண்டு தடவை அடுத்தடுத்து கொழுப்பு வந்ததுனால குடிக்க முடியல, அவ்வளவுதான். எனவே ஒரு பக்கம் தாய்ப்பால் கொடுத்து அது முழுசா குடித்து அந்த குழந்தை தானா வாயை எடுக்கும் வரைக்கும் எடுக்க கூடாது அப்படிங்கிறத டாக்டர்மார் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வகுப்புகளுக்கு நம்முடைய முஸ்லிமாக்கள் போறது ரொம்ப குறைவு. ஏனென்றா நம்முடைய ஆக்கள் வீடி சுற்றி தொழில் செஞ்சாலும் காசு கொடுக்குற இடத்துல தான் மருந்து எடுக்க போறேன், பஸ்ஸில் போறல, ஆட்டோவில் போறேன். ஆனால் அந்நிய ஜாதிகளை பார்த்தா காரில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்கும். நமக்கு கவர்மெண்ட் ஒதுக்கின காசில் மருந்து தெரியுது, நம்முடைய வரி பணத்தில் அந்த இருக்குது, அதை நாம் ஏன் எடுக்கிறோம் இல்லை? அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சில பயிற்சிகள் வைக்கிறாங்க. நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிஹெச்ஏமார்களை பிடிச்சால் அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க, நம்முடைய ஆக்கள் போறல்ல. அப்போ இது நம்முடைய சமூகத்துக்கு தெரியாமல் இருக்குது. எனவே இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி இதை நான் சொல்லி ஆகணும். தாய்ப்பால் கொடுக்கிற விஷயத்தில் தாய்மார்கள் கவனிக்க வேண்டியது, குழந்தைக்கு ஒரு பக்கம் கொடுத்து தானாக அந்த குழந்தை வாயெடுக்கும் வரைக்கும் இன்னொரு பக்கம் தாய்ப்பால் கொடுத்தால் குழந்தை தாய்ப்பால் கொடுக்கிறத நிறுத்தும். எந்த அளவுக்கு குழந்தை குடிக்கிறத நிறுத்துதோ அந்த அளவுக்கு உடம்புல சுரக்கிறது குறையும். எனவே உண்மையிலேயே தாய்ப்பால் சுரக்கிறது குறையும். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இன்னமல் அமாலு பின்னியாத். எந்த ஒரு அமலும் அதனுடைய எண்ணத்தை பொறுத்து கூலி கொடுக்கப்படுது. நாம குழந்தைக்கு ஊட்டக்கூடியதுல கூட அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஆயிஷா நாயகி இருக்கும்போது ஒரு யாசகம் கேட்டு ஒரு பெண்மணி வராங்க. அந்த யாசகம் கேட்ட பெண்மணிக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேரீச்சம்பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கூடவே 2 குழந்தைகளையும் அந்த தாய் கூட்டிட்டு வராங்க. 2 பிள்ளையும் தாயும் தான் வருது, 3 பேரீச்சம்பழம் தான் இருக்குது, கொடுக்குறாங்க. அந்த தாய் 2 பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒரு பேரீச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தான் சாப்பிட்றதுக்கு 2ஆ கிழிக்கிறான், சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நெருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் அவங்க பங்குக்கு கொடுத்த பழத்தை வாயில வச்சுட்டு உம்மாவுடைய கையில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை ஏறெடுத்து பார்க்குது. இது ஆயிஷா நாயகி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாய் சாப்பிட எடுத்த பழத்தை எடுத்து திரும்ப அதையும் 2ஆ கிழிச்சு
சொந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு எழும்புறாங்க வெளிக்கிறதுக்கு. ஆயிஷா நாய்க்கு இதை தாங்க முடியல. இந்த தாயினுடைய பசியத்துக்கு ஒரு பழம் இல்லையே, நம்ம வீட்டிலையும் கொடுக்க முடியலையே என்று ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே முதல்ல இந்த சம்பவத்தை சொல்றாங்க. யார் சொல்லலாம், இப்படி ஒரு தாய் நடந்துக்கிட்டா, அவ பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு பழம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு அந்த பேரிச்சம்பழத்தை பசியோடு இருந்து கொடுத்த காரணத்துக்காக வேண்டியே அல்லாஹ் அந்த தாய்க்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். சொந்த பிள்ளைக்கு தான் சாப்பிடாம இருந்து கொடுத்ததுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் கொடுக்கிறான் என்றால், சொந்த குழந்தைகள் விடயத்தில் தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால், நல்ல என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு அமலும் எண்ணத்தை பொறுத்து நல்ல எண்ணங்களோடு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அமானிதத்தை நான் சரியாக நிறைவேற்றுகிறேன் என்கிற அந்த தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் பெயர் கூறி நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்கின்ற போது கவனம் சிதறாம இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் ஒருங்கிணையும், நம்முடைய குழந்தைகளோடு கனிவாக நாம் நடந்து கொள்வோம். எனவே சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று தடை விதிக்கப்படுகிறதோ, ஒரு குழந்தை தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று நிப்பாட்டினால், தாய்ப்பால் கொடுக்கறத நிப்பாட்டினால், அந்த குழந்தையினுடைய ஆழ் மனதில், சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு மனிதனுடைய மூளையை 3ஆக பிரிக்கார், இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று பிடிக்கிறார். உளவியலாளர்கள் சொல்லுவாங்க வெளி மனது, மேல் மனது, ஆழ் மனது என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆழ் மனதுங்கிறது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு இட் என்று சொல்லுவார். அந்த இட்டில் ஆழ் மனதில் குழந்தைக்கு ஒரு ஏக்கம் உண்டாகும், நம்ம சுவைத்துக்கிட்டு இருந்த இந்த சுவை எங்கே என்கிற ஒரு ஏக்கம் உண்டாகுமா. அந்த ஏக்கத்தை தேடி தேடி அந்த குழந்தையினுடைய மனசு தவிக்கும். அப்போது குழந்தையினுடைய கை அசையும் போது விரல் வாயில் பட்டால் இதுதான் அந்த சுகமோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்தால், இது அந்த சுகம் என்று அந்த குழந்தை நினைத்து கொள்ளும். விரல் சூப்புவதை அந்த குழந்தை நிறுத்தாது. நாம் கேள்விப்பட்டிருப்போம், 10 வயது 15 வயது பிள்ளைகள் எல்லாம் விரல் சூப்பி இருக்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய தத்துவத்தின்படி தாய்ப்பால் கொடுக்கும் போது இடையில் திடீரென்று போட்ட தடைதான் விரல் சூப்புவதற்கு காரணம். அந்த விரல் சூப்பான குழந்தைகள் வளர்ந்து விட்டாலும் அந்த ஆழ் மனதிலே இட்லே இருக்கும் இந்த சுவை எங்கே என்று இருக்கும். புகைத்தல் பாவிக்கக்கூடியவர் இந்த புகைத்தல் தான் வாய் வழியாக வந்த அந்த இன்பம் என்று நினைத்து ஆழ்மனது உறுதிப்படுத்தி விட்டால் சிகரெட் குடிப்பதை அவர் நிறுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தவரை வருத்தி அறுத்து வெட்டி பேச்சு பேசி மனசு நோவடிக்கக்கூடியது. அந்த பேச்சில் ஒரு சுகம் கண்டால், இதுதான் நம்முடைய வாய்வழி இன்ப நிலை அப்படி என்று அவர் நினைத்தால் அடுத்தவரை வெட்டி பேசுவதை அவரால் நிறுத்த முடியாது. இது சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய தத்துவம். நாம் இஸ்லாத்தை பார்த்தால், இவர் தத்துவம் சொல்வதற்கு முன்னாடியே இஸ்லாம் அழகான விளக்கம் சொல்லி இருக்கிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத், எந்த ஒரு அமலுக்கும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், அந்த எண்ணத்தை பொறுத்து நான் அமல் செய்ய வேண்டும். நாம் தாய்ப்பால் கொடுக்கின்ற போது திடீரென்று நிறுத்துவது கூடாது. ஒரு தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது கதவு தாப்பால் போடப்பட்டிருக்கிறதா, அடுப்பிலே உலை வெந்து கொண்டிருக்கிறதா, இதையெல்லாம் கவனித்து தயாராக இருந்து அந்த வேலையை ஒரு கடமையாக நினைத்து பிஸ்மில் சொல்லி அந்த குழந்தையை மடியில் வைத்தால் இடையில் தடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படாது. தடுத்தால் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு தத்துவம், சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு அழகான ஒரு வழி நமக்கு என்ன செய்கிறது, வகுக்கிறது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் தாய்மார்கள் அவர்களுடைய மனக்குறையெல்லாம் எடுத்து வெளியில பேசி முந்தானையால் மூக்கு துடைத்து அழுது கொண்டிருப்பது வழக்கம். பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு குடும்ப கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய செவிப்புலன் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது.
குழந்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது. ஒரு சொல், ஒரு வேர்ட், ஒரு வார்த்தையை ஒரு தடவை குழந்தை கேட்டால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவருடைய இமோஷனோடு சேர்த்து, மனவெழுச்சிகளோடு சேர்த்து, கோபத்தில் சொல்வதா, இரக்கத்தில் சொல்கிறாரா, வெட்கத்தில் சொல்கிறாரா, ரோஷத்தில் சொல்கிறாரா, இதெல்லாம் இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸோடு சேர்த்து, மனவெழுச்சிகளோடு சேர்த்து அந்த வார்த்தையை குழந்தை கேட்டால், உளவியலாளர்கள் சொல்றாங்க 3 மாசத்துக்கு அந்த வார்த்தையை பிள்ளை மறக்காது. சின்ன குழந்தை, கை குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம பேசிட்டே இருப்போம். நம்ம தாய்மார்கள் அழகா பேசுவாங்க பிள்ளைகள்கிட்ட, என்ன கண்ணு மாமாவை பார்த்துட்டியா? பிள்ளைக்கு மொழி தெரியாது, இப்பதான் படிச்சு கொடுக்கிறோம். நம்ம அந்த பேச்சுக்களை எல்லாம் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு குழந்தை ஒரு வார்த்தையை கேட்டுட்டா 3 மாசத்துக்கு அதை மறக்காது. நமக்கு அடுத்த 3 செகண்ட்ல மறந்து போகுது. குழந்தையினுடைய மெமோரி செல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூளையில 200 பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நியூரான் செல்ஸ் 200 பில்லியன் இருக்குது. ஒரு செல் இன்னொரு செல்லோடு படாது, அது காந்த அலைகளை மின் கடத்துவது போன்று கடத்தி ஞாபக சக்திகளை பதித்துக் கொள்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது குழந்தைகளுக்கு நேர்த்தியாக வேலை செய்யுது. இந்த குழந்தைகளிடம் பேசுகிற பேச்சுகள் என்ன இமோஷன்ல பேசப்படுதுங்கிறத நாங்க ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு சில குழந்தைகள் சில ஆத்திரத்தில் சில இடத்துல ஒரு ஊத்த வார்த்தையை பேசணும். பெற்றோர்கள் அதிசயப்படுவாங்க, இந்த வார்த்தை எங்க கேட்டாயுவேன், நம்ம எல்லாம் பயன்படுத்தவே இல்லையே அப்படியாங்க. சிலர் சூடு வைப்பாங்க. பிள்ளைக்கு சூடு வைக்க வேண்டியது பெற்றோர்களுக்கு தான். நம்ம பயன்படுத்தலையேன்னு ஒரு கிழமை தான் யோசிப்போம். 3 மாசத்துக்கு முன்ன கேட்டிருப்பான் அந்த வார்த்தையை. கரெக்டா அந்த கோபத்துக்கு அந்த ஊத்த பேச்சு வரும் அவனுக்கு. அதே எமோஷன்ல அந்த ஊத்த பேச்சு ஒரு ஆள் பேசிருக்கும். அந்த பிள்ளைக்கு மீனிங் தெரியாது, அந்த பிள்ளைக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அந்த பிள்ளைக்கு அந்த சொல்லுடைய அர்த்தம் தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், இமோஷன் தெரியும். பிள்ளை பார்க்கும். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த ஒரு இமோஷன்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் வாப்பா. அந்த இமோஷன் பிள்ளைக்கு வரும் போது அந்த வார்த்தையோடு சேர்த்து தான் அந்த இமோஷனை காட்டுது குழந்தை. அதனாலதான் ஊத்த பேச்சு பிள்ளை பேசுது. ஊத்த பேச்சுக்கு அர்த்தம் தெரியாம தான் பேசுது, தெரியாது பிள்ளைக்கு. எனவே குழந்தைகளை மடியில வச்சுக்கிட்டு தாய்மார்கள் அழுவதனால் குழந்தையினுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்றாங்க. அதை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொன்னால், அனர்த்தங்களுக்குள்ளான பகுதிகளில் யுத்தம், இயற்கை அழிவுகள், பஞ்சம், இது மாதிரியான பகுதிகளில் அனர்த்தம் முடிந்த தருவாயில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து மனநிலை பாதிக்கப்படுகிறது. எனவே இதுக்கான காரணம், அனர்த்தத்துக்குள்ளான தாய்மார்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது அழுகக்கூடிய அழுகை குழந்தையினுடைய மனநிலையை பாதிக்கிறது என்று சில ஆய்வுகளை சில பகுதிகளிலே எடுத்து முடிவு செய்கிறார்கள். எனவே தாய்மார்கள் குழந்தைகளை மடியிலே வைத்துக் கொண்டு தாய்ப்பால் கொடுக்கும் போது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அழாமல், இதில் கணவன்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களோடு சந்தோஷமாக நடந்து கொண்டால் நம்முடைய குழந்தைகள் நல்ல முறையிலே வளரும். ஒரு பழமொழி தெரியுமா? ஊராட பிள்ளட தலையை தடவினால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்வார்கள். இந்த பழமொழியினுடைய யதார்த்தம் என்ன, அர்த்தம் என்ன? அதிகமான நாம் அதை சரியாக புரியவில்லை. சிலர் நினைக்கிறாங்க அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம், நம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹ் நல்ல பாக்கியங்களை கொடுப்பான். அந்த பழமொழி அடுத்தவன் பிள்ளட தலையை தடவி நம்முடைய பிள்ளை தானா வாரதில்லை. ஊராட பிள்ளட தலையை தடவினால் தன் பிள்ளை தானே வரும் என்ற பழமொழியால இவர் வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுத்தா ஊட்டரிக்கிற பிள்ளை நல்லா வரும் நினைக்கிறார். அப்படி இல்லை. ஒரு மகனுக்கு பாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்து போட்டு சொன்ன வசியத்து தான் இந்த பழமொழி. ஒரு மகனுக்கு பாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்து போட்டு ஒரு வசியத்து சொல்றார், நீ இப்ப கல்யாணம் கட்டியிருக்கிறது ஊராட பிள்ளை, நீ இப்ப கல்யாணம் கட்டியிருக்கிறது ஊராட பிள்ளை. அந்த ஊராட பிள்ளட தலையை தடவினா தன் பிள்ளை தானே வளரும். உன் பொண்டாட்டி நல்ல மனநிலையோடு இருந்தால் உன் பிள்ளை நல்ல மனநிலையோடு வளரும் என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு அறிவார்ந்தவர்களாக நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்கிறோம், பண்பாடு தெரியல. எனவே மனைவியோடு நல்ல முறையில் நடந்தால் நம்முடைய குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக வளரும் என்பதில்
இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. எனவே பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைய மடியில வச்சுட்டு இருக்கும் போது கூட நம்ம தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதோ கோப ஆக்ரோஷங்களை வெளிப்படுத்துறதோ கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக தான் சொன்னாங்க, வலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபி புயூத்திக்கும். பெண்களோடு பிணக்கு வைப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ள வைங்கன்றாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாலேயும் கூட கூடாது. அந்த பிள்ளைகளோடு நல்ல ஒரு மனநிலையோடு நடந்து கொள்ளும். இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவே பிள்ளைகளை அந்த முறையில் நாம வளர்க்கணும். பிள்ளைகளிடம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். பாசிட்டிவான பேச்சுக்கள். பிள்ளைகள்கிட்ட எப்பவுமே பாசிட்டிவான பேச்சுக்கள் இருக்கணும். ஏனென்றால் ஒரு மனிதன், உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கடா, ஒரு மனிதனுடைய மனசு நெகட்டிவான பேச்சுக்களை வேகமாக ஏற்றுக்கொள்ளுமா? நெகட்டிவான பேச்சுக்களை வேகமாக ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்களாக இருந்தாலும் சின்னவர்களாக இருந்தாலும். நெகட்டிவான பேச்சுண்டா என்ன? நெகட்டிவான பேசுறா ஏசுறது, கூடாத வார்த்தை, இல்லை என்று முடிகிறது, நடக்காது என்று முடிகிறது. இதெல்லாம் நெகட்டிவான பேச்சுக்கள். இதை ஒரு மனுஷன் மனசு ரொம்ப ஏற்றுக்கொள்ளும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு சிங்களம் தெரியா, சிங்களம் படிக்க போறாருன்னு வைங்க. ஒரு 2 கிளாஸ் போய் வந்தது பிறகு அவருக்கு சிங்களத்தில் தெரிஞ்சதெல்லாம் முதல் ஊத்த பேச்சா தான் இருக்கு. அதுதான் முதல் படிக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆள் இங்கிலீஷ் படிக்க போறாருன்னு வைங்க. ஒரு 2 கிளாஸ் முடிஞ்சோன்னா அவருக்கு இங்கிலீஷ்ல ஏச தெரிஞ்சிருக்கும். நெகட்டிவை டக்கண்டு மனசு பிடிச்சிக்கும். பாசிட்டிவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே நெகட்டிவான தோட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த தோட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசினாங்கன்னு, நெகட்டிவா பேசவே இல்லையா சொல்றாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தேன். சின்ன வயசு, அவருக்கு 7 வயசு. நான் 10 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஊழியனாக இருந்தேன். பாப்பா கொண்டு விட்டுட்டாங்க, என்னுடைய மகன் உங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவர் சொல்றார், நான் 10 வருஷம் நபி அவர்களிடம் இருந்தேன். இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஏன் இதை செய்தாய் என்று கேட்கல. ஏன் இதை செய்தாய்? இது அகங்கார கேள்வி, நெகட்டிவ். ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்கவில்லை. இப்படி செய்திருக்கலாமே என்று சொல்லவில்லை. இந்த 3மே நெகட்டிவ் தாட். இப்படி செய்திருக்கலாமே என்றால் அதுல ஒரு குறை இருக்குது. இந்த 3 முறையிலையும் நபி அவர்கள் என்னோடு பேசவில்லை. அப்ப எப்படி பிள்ளை வளர்த்திருக்கிறாங்க? எதை பேசினாலும் பாசிட்டிவா பேசணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு உரையை எடுத்தாலும், எந்த ஒரு பேச்சை எடுத்தாலும் பாசிட்டிவான ஒரு பேச்சு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, யார் சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் தயார், ஆனா விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும்ங்கிறார். விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும்னே சில சஹாபாக்கள் வாள்ல கைய வச்சுட்டாங்க. விடுங்க யார் ரசூலுல்லாஹ்வை வெட்டுவோம். உங்கள்கிட்டயே வந்து இந்த பேச்சு பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வை பாசிட்டிவாக பேசினாங்க. விடுங்க என்ன, விடுங்க. கேட்கிறாங்க, உன் தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லைன்னு. உன் சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லைன்னு. உன் மகளோடு யாராவது விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லைன்னாங்க. உன் மனைவியோடு இல்லைன்னாங்க. அப்ப நீ யாரோடு விபச்சாரம் செய்ய போற? நீ விபச்சாரம் செய்ய போற பொண்ணு யாருக்காவது மனைவி, யாருக்காவது மகள், யாருக்காவது சகோதரி, யாருக்காவது தாய் தானே. அவர் சொல்றாரு, அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு வெறுப்பான கொண்டு இந்த விபச்சாரம் என்ன. அதை புரியப்படுத்தினது பாசிட்டிவ். அபு ஹப்ஸுங்கிற ஒரு குழந்தை சாப்பிட்டு இருக்கிறாரு சகன்ல. நான் நேரத்துடைய சொல்லி இருக்கிறேன். அவரை கை அங்கும் இங்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இங்க கையை போடாதன்னு சொல்லல. குல் பிமா எலீக், உங்களோட பக்கத்தால எடுத்து சாப்பிடுங்க மகன்ங்கிறாங்க. அது பாசிட்டிவ். உங்களோட பக்கத்தால எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. எனவே குழந்தைகளிடம் நாங்க பேச்சு கொடுக்கும் போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅல் என்றாங்க. ஃபஅல்ங்கிறது நம்ம ஆட்கள் பால் பார்க்குறோம். ஃபஅல் என்பது இஸ்லாத்தில் நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க. ஃபஅல்ங்கிறது என்னன்னா நல்ல வாழ்க்கை. நீங்க ஒரு பயணம் போகக்குள்ள நான் போயிட்டு வரேன்னு உனக்கு வெற்றி கூடும், நல்ல சந்தோஷமான உனக்கு வெற்றி கிடைக்கும், போய் வா உனக்கு கைகூடும் அப்படின்னு சொல்றது ஃபஅல். அதை இஸ்லாம் அனுமதிக்குது. பாசிட்டிவான பேச்சு இஸ்லாம் அனுமதிக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஅல். குறி சாத்திரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது இல்லை இஸ்லாத்துல, ஆனால் ஃபஅல் உண்டு என்றாங்க. ஃபஅல் என்றால் என்ன? நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவது. ஒரு பிள்ளை எக்ஸாமுக்கு கிளம்புது, பாப்பா போயிட்டு வரேன் எக்ஸாம், உனக்கு தான் வெற்றி மகளே, நல்ல ரிசல்ட்ஸ் வரும், பயப்படாம போ, இது ஃபஅல். அப்ப நம்ம பிள்ளைகளிடம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதை மோட்டிவேஷன் சொல்லுவாங்க.
இதை நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒரு மன ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளாக மாறும். என்கிட்ட ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தார். அவர் வெளிநாட்டில் உழைச்சி நல்ல சொத்துக்களை சேர்த்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆனால் கல்யாணம் என்ற உடனே அவருக்கு பயமாக இருக்குது. அதுக்கு தான் வந்திருந்தார். முதல்ல எனக்கு கல்யாணம் பார்க்குறாங்க, எனக்கு நல்ல வசதி இருக்குது, சீதனம் இல்லாமல் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு என்கிட்ட நல்ல சொத்து இருக்குது, நான் வெளிநாட்டில் வேலை இன்ஜினியராக வேலை பார்க்குறேன், எனக்கு கல்யாணம் என்றாலே ஒரு பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்றார். அவர்கிட்ட நிறைய பேசி பேசி அந்த பதட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு போனால் அவரை சிறு பிராயத்தை அப்படியே தோண்டி எடுக்கிறோம். பேச்சில் கவுன்சிலிங்கில் அப்படியே பேசி பேசி போனால் ஒரு இடத்துல வச்சு ரொம்ப அழுதுட்டார். அவர் என்ன சொன்னார்ன்னு, எனக்கு புத்தி தெரிய என்னுடைய வாப்பா என்னை பாராட்டினதே இல்லை அசரத் என்றார். அவர் ரொம்ப ஒரு கெட்டித்தனமான ஒரு குழந்தையா இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்ல வெற்றி பெற்று நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டார். இவர் தான் ஸ்கூல்லையே ஃபெஸ்ட், ஏரியாவிலேயே ஃபெஸ்ட் எடுத்தாச்சு. இவரை சொல்லிக்கிறாங்க, நாளைக்கு உனக்கு காலை கூட்டத்தில் ஸ்கூலில் வச்சு பாராட்டு விழா நடத்த போகிறோம், பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. இவர் போய் வீட்டில் சொல்லிட்டார், நாளைக்கு பேரண்ட்ஸுக்கிட்ட வாப்பா நாளைக்கு பாராட்டு வாங்கன்னு சொல்லி. இவர் தான் ஃபெஸ்ட். அப்போ ஃபெஸ்ட்டுக்கு தேர்ட்டை கூப்பிட்றாங்க. தேர்ட்டை கூப்பிட்டோன்னா அவன் உமா பாப்பா போய் அவனை மேடையில் ஏற்றி விட்றாங்க. இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், இன்னும் பாப்பாவும் வரல உமாவும் வரல. செகண்டை கூப்பிட்டாங்க, செகண்டும் போகிறான். அந்த தாய் தகப்பன் எழுந்து கூட்டி கொண்டே விடுறாங்க. இவன் ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்குறான், உமா வரல பாப்பா வரல. இவன் ஏறான், மேடையில் ஏறான், அவனுக்கு பாராட்டு கொடுக்கப்படுது. அவன் சொல்கிறான், நான் எனக்கு தந்த கேடயத்தை பார்க்கல, எனக்கு தந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கல, கேட்போர்களிடத்தில் அந்த ஆடியன்ஸில் என்னுடைய பெற்றோர்களுடைய முகம் யாராவது இருக்கிறாங்களா, வாப்பா உமா யாராவது இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா 2 பேருமே இல்லை. அந்த பரிசை வேண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் பாப்பா கிட்ட கொடுக்குறேன். பாப்பா அதை வேண்டி எடுத்து, என்னடா மார்க்ஸை பிழையா போட்டானுங்களான்னு கிண்டல் பண்ணினார். இதை சொல்லி அவன் அழுதான். அந்த மனசில் அந்த பாதிப்பு, சிறுபிராயத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு அவனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பயமாக இருக்கு. நான் என்ற பிள்ளையை சரியாக வளர்ப்பேனா, இதுதான் அவனுக்கு நடந்தது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்படக்கூடிய இன்னொரு சிம்டம்ஸ். எனவே இவனுக்கு சிறுபிராயத்தில் ஏற்பட்டதனால் திருமண வயதில் ஒரு பிரச்சனை வருது. எனவே பிள்ளைகளை நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும், பாராட்டணும், அவங்கள பெரிகுட் பண்ணணும், அவங்கள்ட்ட சிரித்து பேசணும், பாசிட்டிவாக பேசணும், தலையை தடவி விடணும். இதான் அந்த ஊராட பிள்ளோட தலையை தடவினா தன்ற பிள்ளை தானே வளரும்ங்கிறத சரியாக நாம் புரிஞ்சு கொள்ளணும். 2வது விஷயம், பிள்ளைகளுடைய மனவெழுச்சிகளை நாங்கள் அடக்கக்கூடாது. இன்னைக்கு மனவெழுச்சிகளை அடக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட பாரிய பிரச்சனை ஏற்படும். மனவெழுச்சி என்றால் உணர்வுகள், இமோஷன்ஸ். இன்னைக்கு ஒரு பிள்ளை ஓடி போய் சுவரில் முட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டு வைங்க, இன்னைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா அம்மாமார்? ஒரு பிள்ளை சுவரில் முட்டுப்பட்டு கீழே விழுந்தோடனேயே அந்த பிள்ளை எழும்பி யாரு பார்த்துருக்காங்கன்னு பார்த்து தான் அழத் தொடங்கும். திடீரென்று அழாது. முட்டுப்பட்ட பிள்ளை எழும்பி யாரு பார்க்காங்க, அம்மா சாட்சி தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண அந்த உதடு மலரும், அந்த அழுகை ஸ்டார்ட் ஆகும். அந்த உதடு மலர்ந்து அந்த ஸ்டார்ட் ஆகக்குள்ள உமா ஓடி போய் என்ன செய்வான்னு சொன்னா, இல்லை 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 ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, பிள்ளைக்கு நோகலை 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 நோகலைன்னு சிரிக்க வச்சிருவா. பிள்ளை சிரிச்சிடும், பிள்ளை அழாது. இந்த தாய் நினைக்கிறார், நம்ம ரொம்ப ஒரு திறமையான ஒரு வேலையை பார்த்துட்டோம், நம்ம பிள்ளை அழ விடலை நாம அப்படின்னு அந்த தாய் நினைக்கிறான். உளவியலாளர்கள் சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயம் அதுதான். ஒரு குழந்தையினுடைய இமோஷன் ஒரு இடத்துல அடக்கப்பட்டால் அந்த குழந்தை பெரியவரானது பின்னால் எவ்வளத்தையோ ஒரு இடத்தை வெடிக்கும், பாரிய பிரச்சனை ஏற்படும். ஈகோ வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ வரலாம், மேனியா வரலாம். மேனியா என்றால் கடும்போக்குள்ள ஒரு குழந்தையாக இருப்பது. நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு பின்னாடி ஏற்படும். இந்த குழந்தை அழுகையை அடக்க கற்றுக்கொள்ளும். சில குழந்தைகளுக்கு வாப்பமார் அடிப்பாங்க, எவ்வளவு அடித்தாலும் கையை நீட்டிட்டு அடிப்பாங்க, கடைசி அடி வரைக்கும் கையை நீட்டிட்டு இருந்து முடிஞ்சா அப்படின்னு கேட்டுட்டு போவான், அழமாட்டான். உம்மா அழுவா,
என் பிள்ளை அழுகுறான்லண்டு. அழனும். அழாத பிள்ளைகளுக்கு மனசுல ரொம்ப பிரச்சனை இருக்கு, பாதிப்பு இருக்குது. அடிக்கு ஏற்ற மாதிரி அழணும், அளவிடணும். அந்த குழந்தையினுடைய இமோஷன் அடக்கக்கூடாது. ஒரு பட்டையில தண்ணி வருது, அந்த பட்டையை பொத்தி பிடிச்சு பாருங்க, எந்த இடத்துல லீக் இருக்குது அந்த இடத்துல உடைச்சிக்கிட்டு தண்ணி வெளியில வரும். இந்த குழந்தையினுடைய இமோஷனை இப்ப நீங்க அடக்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த குழந்தை உளவியல் ரீதியான ஒரு பாதிப்புக்குள்ளாகும், மனநிலை பாதிக்கப்படலாம், பாரிய பிரச்சனைகள் வரலாம், எங்கே ஒரு கல்யாணத்துக்கு பிறகு கூட வரலாம், ஏற்படலாம். நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த மனசை அடக்கிறது. இப்போ ஒரு தலைநோம்புக்கு 2 நாளைக்கு முன்ன கூட என்கிட்ட ஒரு கேளை கொண்டாந்துருந்தாங்க. பேசல, பேச்சு வரல, கால் நடக்க இயலாது, கோமா ஸ்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட. கை வேலை செய்யுது, கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, வாயை திறந்தா வார்த்தை வருதில்லை, பேச முடியல, நடக்க முடியல. கொண்டாந்துருந்தாங்க. ஏன்னா டாக்டர்மார் சொல்லிட்டாங்க, இதை நீங்கள் கவுன்சிலர்கிட்ட கொண்டு வாங்க. பேச முடியல, கொண்டு வர. அந்த பிள்ளையை ஹிப்னாடைஸ் பண்ணி ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை எடுக்கிறதுக்காக வேண்டி ரிவேஸில் சில மாதங்கள் பின்னால் உள்ள நினைவுகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை பேச வச்சால் அந்த பிள்ளைகளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குது, அந்த குடும்பத்தில் சில உணர்வுகள் அடக்கப்பட்டிருக்குது. அந்த அடக்குமுறைகள் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் பல பாதிப்புகளை கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முகாமைத்துவம் செய்யணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சரியா செய்யல அந்த பிள்ளைக்கு. அந்த உணர்வுகள் அடக்கப்பட்டாலும் அதை சரியாக செய்யணும். குழந்தைகள் தவறு செய்யும், பெண் பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பெண் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பெற்றோர்கள் நல்ல முறையில் காணணும். அதுல உள்ள நல்லது கெட்டது சொல்லும். ஒரே அடியா முடியாது, போகக்கூடாது, உட்காரு அப்படிங்கிறவர். அதுக்குரிய காரணங்கள் சொல்லுமா, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, சமூகம் இப்படியெல்லாம் பேசும், இதுல நீ சிந்திக்கணும், அதுல நல்லது இன்னாரிக்கு கெட்டது இன்னாரிக்கு இப்படி சொல்லி அந்த குழந்தைய மேனேஜ்மெண்ட் பண்ணாம அடக்கினாங்க. அந்த குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு பேச முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப பேசுது. அப்ப இது ஒரு இமோஷனை தடுக்கிறது கூடாது. என்ன செய்யணும்? இன்னொன்னு செய்வாங்க, அதோடு சேர்த்து ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை செய்வாங்க. ஓடி போய் சுவருக்கும் அடிப்பாங்க. பிள்ளை அழல நோவல்ல பிள்ளைக்கு ஒண்ணுமில்லை என்று சொல்லிட்டு சுவருக்கும் அடிப்பாங்க. அடிப்பியா பிள்ளைக்கு அந்த சுவருக்கு அடிப்பாங்க. இது 2வது தவறு நம்ம செய்யறது. ஒரு குழந்தை செய்யற தப்பா நாம காட்டலாட்டி அந்த குழந்தை சரிய செய்த நினைச்சுக்கிட்டே பிள்ளை போகுது. ஓடி சுவர்ல முட்டின குழந்தைக்கு நாம சுவருக்கு 2 அடி அடிச்சிட்டோம்னா அந்த குழந்தை சொல்ல போகுது, நம்ம சரியா தான் பண்ணோம், சுவர் தான் முட்டிச்சு அப்படின்னு பார்க்கும். அப்படி இல்லை. ஒண்ணு குழந்தை அளவிடணும், முட்டிட்ட தங்கம் வலிக்குதாம்மா அப்படின்னு அழுது உசுறு போகாதும்மா, அழுது உசுறு அளவிடுங்க. அந்த இமோஷன் சரியா வரணும். இதுல இன்னொன்று கவனிக்கணும், அந்த இமோஷன் கூட இருக்கப்படா. சின்னதா தட்டினதுக்கு பாலெல்லாம் அழுதா அது பிரச்சனை, அறவை அழாம இருந்தா அதுவும் பிரச்சனை. இமோஷன் சரியா வரணும், அதான் சரி. ரோஷத்துக்கு ரோஷம் வரணும், வெக்கத்துக்கு வைக்கணும். இஸ்லாம் இமோஷனை தடுக்கிறத அனுமதிக்கல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு நபித்தோழர் தன்னுடைய சகோதரருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறார், ஏண்டா பொம்பளை பிள்ளை மாதிரி வைக்கப்படுற அப்படின்னு. போன ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க, ஒரு இடத்தில் இமோஷன் அடக்கப்படுது, தடுக்க வராங்க. சொன்னாங்க, தோழரே உன் சகோதரனை விடு, அவன் வெக்கப்படட்டும், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதி என்றாங்க. வெக்கம் என்பது ஒரு இமோஷன், அதை தடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கல. அவனுக்கு வெக்கம் வருது, விடு, அவன் வெக்கப்படட்டும். ஏன் வெக்கப்படக்கூடாது நீ பொத்திமதி சொல்லணும். இதை அடக்கினால் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை ஏற்படும். இஸ்லாம் எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பேசியிருக்குது பாருங்க. அடக்கக்கூடாது, அதை விடணும். ஏமா தட்டிட்டு இல்ல, வலிக்குது, பிள்ளைக்கு நோகுதா, அளவுடு. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு முன்னால சுவருக்கு அடிக்கக்கூடாது. சுவருக்கு அடிச்சா பிள்ளைக்கு பிழையான ஒரு பின்னல் கணக்கு செய்வீங்க. நீங்க பிழையான கணக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. சுவர்ல தான் பிழை இருக்குது அப்படிங்கிறீங்க. நம்ம நிறைய தவறான பேச்சுக்களை பேசுறோம். நம்ம சொல்லுவோம், சேட்டு கட்டையா பைத்து, நம்ம ஊர்ல கொட்டானா பைத்தம்பாங்க, வெளியூர்ல கட்டையா பைத்தம்பாங்க. சேட்டு கட்டையா பைத்தம்பாங்க. இல்ல, சேட்டு அப்படித்தான் இருந்த, பிள்ளை தான் வளர்ந்த. நெத்தியில் என்னடா காயம் வேண்டாம், நிலையை அடிச்சம்பாங்க. நிலை கட்டியில படுத்த உனக்கு அடிக்கல, நிலையில நீ தான் போய் தலையை அடிச்ச. அது பிழையான வார்த்தை. காலை கல் அடிச்சிட்டம்பாங்க. இல்ல, கல்லுக்கு நீ தான் போய் காலால் அடிச்ச. இது மாதிரி ஒன்றுதான் சுவருக்கு அடிக்கிறது. இல்ல, அந்த குழந்தைக்கு நாம என்ன சொல்லணும்னா, பாத்தீங்களா நீங்க வேகமா வந்தீங்கல்ல, டைல்ஸ் தானே வழுக்கும், கவனமா வரணும், இந்த இடத்துல கவனமா வரணும் தங்கம்.
நல்ல ஒரு இல்ம கற்றுக் கொடுத்துறீங்க நீங்க. எப்பவுமே பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக நடந்தால் அதான் உளவியல், சைல்ட் சைக்காலஜிங்கிறதான். எப்பவுமே பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக, பொய்ங்கிறது தெரியாது. மூளைக்கு ஆக கஷ்டமானது என்ன தெரியுமா? ஒரு மனித மூளைக்கு ரொம்ப கஷ்டமானது பொய் பேசுறது தான். பொய் தான் ரொம்ப கஷ்டமானது. மூளைக்கு கஷ்டமானது பொய் தான். குழந்தைக்கு பொய்யை கற்றுக் கொடுத்துடக்கூடாது. எனவே குழந்தைக்கு முன்னால அந்த சுவருக்கு அடிக்காம கவனமா வரணும். நீங்க முட்டிட்டீங்க பாத்தீங்களா, இனி இந்த இடத்துல கவனம் வரணும். அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல வரும்போதும் இப்ப ஸ்லோ, இப்ப கவனம் வரணும். நல்ல ஒரு இல்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த குழந்தையினுடைய இமோஷன் அப்படியே விட்டுறணும். இது நம்ம சமூகத்தில் தடுக்கப்படுவதனால் குழந்தைகள் உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகுது. குழந்தைகளிடம் பொய் பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லி சபியின் தஆல் ஹாக சும்ம லம் யுஅதிஹி ஃபஹிய கிஸ்பான்னாங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய ஒரு குழந்தையை, சபி என்ற சின்ன குழந்தை, கை குழந்தை கூட சபின்னு சொல்லலாம், யார் ஒருத்தர் ஒரு குழந்தையை வாங்க மகன் இதை தருகிறேன் என்று அழைத்து கொடுக்கவில்லை என்றால் அவன் பொய்யன் லிஸ்டில் இருக்கிறான். பொய்யன் அவன் தாங்க. நம்ம யோசிப்போம், பொய்யங்கிறது ஒரு பெரிய பாவம். இந்த பெரிய பாவமா இது? நம்ம கீட்டக்க காட்டும், போனை காட்டும், ஓடியா 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 தரம் ஓடியா 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 பிள்ளைய எடுக்கிறது. கிட்ட வந்தானா அதை தூக்கி வச்சுட்டு பிள்ளைய தூக்கும். பிள்ளை கத்துறான். பிள்ளை கத்துறது நம்மள பயம் இல்லை, வாக்கு நிறைவேற்றல. என்னடா தாரண்ட நீ தாரா இல்ல, அவனுக்கு சொல்ல தெரியல, அழுகுறான். எனவே ஒரு குழந்தையினுடைய உண்மை சொல்லுங்கள். தாராண்டு கூப்பிட்டா கொடுங்க, இல்லாட்டி சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, மன் கால லி சபியின் தஆல் ஹாகஸம் சும்ம லம் யுஅதிஹி ஃபஹிய கிஸ்பா. ஒரு குழந்தைக்கு வாமகன் தருகிறேன் என்று சொல்லி வந்ததுக்கு பின்னால் கொடுக்கல என்று அவன் பொய்யன் அப்படின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குழந்தைகளிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்க, வாக்கு மீறக்கூடாது. தாரண்டா கொடுங்க, இல்லாட்டி சொல்லாதீங்க, இல்லாட்டி காரணம் சொல்லுங்க. மறந்துட்டேன், இப்ப வேண்டி தாரேன்டாவது சொல்லுங்க. என்னடா தந்தா அப்படி தந்துடணுமா அப்படின்னு சொல்லிடாதீங்க. பிள்ளைகளுக்கு போய் சரியாது, உண்மைன்று தான் பிள்ளை நினைக்கும். நாம பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம், பொய் பேசப்படா அல்லாஹ் சொல்லுவான் அப்படிம்போம். சொல்லிட்டு நமக்கு ஒரு போன் வரும், கடன்காரன் பாப்பா இல்லைன்னு சொல்லும். அவனுக்கு பொய் தெரியாது. அவன் போன வேண்டி, ஹலோ பாப்பா சொன்ன பாப்பா இல்லையா, முடிஞ்சு அவுட் எல்லாம் ஹலாஸ். ஏன்னா அவனுக்கு பொய் தெரியாது, அவன் உண்மையே சொல்லுவான். பாப்பா சொன்ன பாப்பா இல்லையா, அவனுக்கு பொய் தெரியாது. பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக நடந்தால், பொய் பேசாமல் இருந்தால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை. எதுவாக இருந்தால் உண்மையை சொல்லுங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 கேள்விகளை கேட்குமா. 400 கேள்வி. நம்ம சொல்லுவோம் நொய்யி 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 என்று கேள்வியா கேட்டு தொகை வச்சுக்கிட்டு இருப்பான். இது என்னம்மா, அது ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு அது பெரிய தொல்லையா இருக்கும். தொல்லையா இருக்கக்கூடாது, அதுக்கு தெளிவான பதிலை சொல்லணும். ஆனால் மழுப்பக்கூடாது, மூட நம்பிக்கையிலையும் பேத்திடக்கூடாது. நம்மளோட சமூகம் நிறைய மூட நம்பிக்கைகளுக்குள்ள பழக்கப்பட்டுட்டு, நம்மளோட சமூகம் நிறைய மூட நம்பிக்கைகளுக்குள்ள இருக்குது. என்ன, சந்திரகிரகண நேரத்தில் மீன் அறுத்தோன்னா வகுத்து கேட்கிற பிள்ளைட வாய் வெட்டுப்பட்டுருமா. வாயை வெட்டினா வாய் வெட்டு. சில பிள்ளைகள் பிறக்குது இல்லை, காது சுருங்கி வாய் வெட்டுப்பட்டு மூக்கு ஓட்டி இப்படி பிறக்குது இல்லை, அது டவுன் சிண்டம், குரோமோசோம்களில் உள்ள மாற்றம். ஒரு கரு உண்டாகும் போது ஆணுடைய உயிரணுவில் 23 சோடி குரோமோசோம் நிறமூர்த்தங்கள், பெண்ணுடைய சினமுட்டையில் 23 சோடி குரோமோசோம் நிறமூர்த்தங்கள். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கரு உண்டாகுது. அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது உடல்ல குறைபாடுகள் ஏற்படலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் பேசினாங்க, பிள்ளை மகத்தானத்துக்கு சூரியன் கூட துக்கமனஸ்திக்கு தந்தாங்க, நபீர மகனுக்கு இல்லாம இருக்குமா பின்ன அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இது காதில் விழுந்தோடனே சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு உபதேசம் செய்கிறாங்க. எந்த ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுவது கிடையாது. இவை இரண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அது வந்தால் பள்ளிவாசலுக்கு விரைந்து தொழுகையில் ஈடுபடுங்கள். ரசூலுல்லாஹ் அப்ப சொல்லிட்டாங்க, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அல்லாஹ்வோட அத்தாட்சி, வேற எதுவுமே இல்லைன்னாங்க. நம்மடாக்கள் இன்னும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வந்தால் கிணத்தை மூடுறதும் மீன் இருக்காம விடுறதும் கர்ப்பிணி பொம்பளையை கொண்டே ஒழிச்சு வைக்கிறதும் என்ன பூத்து. அப்ப இந்த பழக்கத்திலேயே ஒரு குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தை மூட நம்பிக்கை உள்ள ஒரு குழந்தையாக வளருது. குழந்தைகளை அறிவார்ந்த ஒரு குழந்தையாக நாம் வளர்க்க வேண்டும்.
குழந்தைகளை நாம வளர்க்குறோம். கண்ணில் கக்கட்டி வந்தோடனே ஜுவாமன உப்பு கல்லேடு கிணத்து கொட்டை சுற்றி தேயா மாயா கக்கட்டி தேய்ந்து போ கக்கட்டி என்று 7 தரம் தேய்ச்சி போட்டு கிணத்துக்கு போடு உப்பு கல்லன்னு அவன் போடுவான். அவன் எவ்வளவு படித்து இன்ஜினியர் ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் அவன் பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுப்பான். ஏன்னா அதை யோசிக்கிறான். இல்லை, கக்கட்டி வந்தது கண்ணில், உப்பு கல்லை தேய்க்கிறது கிணத்து கொட்டில். எந்த அளவுக்கு நியாயமான விஷயம் இது, சிந்திச்சு பாருங்க. ஒரு மூட நம்பிக்கையை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல உறுதியான பேச்சு பேசுங்க, நல்ல ஆரோக்கியமான பேச்சு பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க. இன்னொரு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. குழந்தைகளிடத்துல நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறது ஒரு அரக்கனாக. அதில் நிறைய தவறு நடக்குது. எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கிட்ட அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் வெட்டுவான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அல்லாஹ் அடிப்பான், இப்படித்தான் சொல்றமே தவிர அல்லாஹ்வுக்கு ஒரு கருணை உண்டு, அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்க முந்தி விட்டது என்கிற ஒரு தத்துவத்தை நம்ம சொல்ல மாட்டாங்க. நான் இந்தியாவில் ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அதில் இந்த குழந்தை உளவியல் சம்பந்தமாக பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அறிஞர், ஒரு மௌலவி, அவர் சொன்னார், ஹசரத், என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் இதை கட்டாயம் பயானில் சொல்லுங்கள், பேரை மட்டும் கொடுத்துடாதீங்கன்றாரு. அவருடைய பகுதியில் கிறிஸ்தவர்கள் நிறைய வாழ்வாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய பகுதி. அதே மாதிரி கலவன் பள்ளிக்கூடம். இவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்லியிருக்க அல்லாஹ் சுடுவான், பொய் சொல்லக்கூடாதுண்டு. அதுக்கு பிள்ளை சொல்லிக்கி இயேசு ரொம்ப நல்லவராமே, அவர் அருள் செய்வாராமே, அவர் இரக்கம் உள்ளவராமே. எந்த அளவுக்கு நிலைமை மோசமா! இயேசு அவன் அறிமுகப்படுத்துறான், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு மன்னிப்பார், இயேசு மனிதர்களுடைய பாவங்களை சுமக்கிறார், இயேசு நல்லவர். நம்ம அறிமுகப்படுத்துறோம் அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்புல போடுவான். ஏன் நம்ம குழந்தைகள்கிட்ட அல்லாஹ்வை நல்லபடி அறிமுகப்படுத்த சொல்லணும், சொல்ற இடத்தை சொல்லணும். ஆனா அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன்மா, அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் கிருபை உள்ளவன், அல்லாஹ் சொர்க்கம் தருவான். நல்ல விஷயம் செய்யும் போதெல்லாம் பாராட்ட மாட்டோம். கெட்டது செஞ்சோன்னா அல்லாஹ் அடிப்பாங்கிறோம். நல்லது செஞ்ச உடனே இங்கிலீஷ் வருது நமக்கு, வெரி குட் வெரி குட், இங்கிலீஷ். நல்லது செஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் மக, இதுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கம் தருவான், அல்லாஹ் நமக்கு நிறைய கனி எல்லாம் தருவான், பழம் எல்லாம் தருவான், அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கான் என்று சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு அல்லாஹ் அடிப்பான்னு சொல்லு, அப்ப பிரச்சனை இல்லை. இது அல்லாஹ்வை அடிப்பான்னே அறிமுகப்படுத்தினா வில்ல நாட்டம் என்ன இது? எனவே நம்ம பிள்ளைகளுக்கிட்ட யதார்த்தத்தை பேசணும். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் முந்தி விட்டது என்று அல்லாஹ் எழுதிட்டான். அதை சொல்லுவோம். நம்ம அல்லாஹ்விடத்துல கருணை இருக்குது, அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம், அடுத்த தொடரை நம்ம தொடர்ந்து பேசுவோம். குழந்தைகளை பயம் காட்டக்கூடாது. எந்த அளவுக்கு பயம் காட்டக்கூடாதுன்னா இல்லாத ஒன்று பயம் காட்டக்கூடாது, இல்லாத ஒன்று பயம் காட்டக்கூடாது. எப்படி பயம் காட்டுறாங்க இன்னைக்கு? பிள்ளைகள் சாப்பிடல அப்படி என்றாலே பயத்தை காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன் பிள்ளை சாப்பிடுது இல்லைங்கிறத நம்ம தாய்மார்கள் விளங்குறாங்கல்ல. ஏன் பிள்ளைக்கு காலத்தால் ரைட், காலத்தால் 8 மணி ஆச்சு காலை சாப்பாடு, பிள்ளைக்கு சோத்தை கொடுத்த உடனே கணங்க பிணைஞ்சி தீத்தினோன்னா பிள்ளை திங்க மாட்டான். திங்கான்னு இல்லைன்னு எடுத்துக்கிட்டு ஓடுற ஹாஸ்பிட்டலுக்கு. பிள்ளைக்கு பசிக்க கூடாது, சாப்பாடு கொடுக்கும். உங்களுக்கு அசருக்கு பள்ளிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பிரியாணி தந்தா திம்பியலாம், உங்களுக்கு பசிக்க கூட தந்தா தான் திம்பி. உங்களுக்கு பசிக்கிற நேரம் பிள்ளைக்கு பசிக்கணும் எங்கேயாவது எழுதிருக்கா? பிள்ளைக்கு இன்னும் பசிக்கல, கொடுங்க, திங்காட்டி வைங்க, வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக கொடுத்து பாருங்க, அப்போ திங்காட்டி இன்னும் கொஞ்சம் லேட்டாக பாருங்க. நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரியுங்க. நம்மளோட உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை என்றால், ரத்தத்தில் குளுக்கோஸ் குறைந்தால், இந்த ரத்த ஓட்டத்தில் மூளையில் ஹைப்போதலம்ஸ்ல ஓடிக்கிட்டு வரும்போது ஹைப்போதலம்ஸ் சட்டைட்டரி சென்டர்ல ஓடரை போடும், இங்கே குளுக்கோஸ் போதாம இருக்கேன் ஃபேக்டரி நடந்துகிட்டு இருக்குது. சட்டைட்டரி சென்டர் ஓடர் போடும், பசிக்குது என்று நமக்கு பசிக்கும். நாம சாப்பிடாட்டி அதான் நோன்பு பிடிக்கணுங்கிறது. இப்போ நோம்போட இருக்கும், நமக்கு பசிக்குது. ஏன் பசிக்குதுண்டா? குளுக்கோஸ் தேவை ரத்தத்தில். குளுக்கோஸ் தேவைண்டா டக்குன்னு சட்டைட்டரி சென்டர் பசிக்கணும், இங்கே ஒரே நாக்கு காயுது, தண்ணி குடிக்கணும், பசிக்கணும் அப்படின்றா சாப்பிடல. கொஞ்ச நேரம் பார்க்கும், திரும்ப திரும்ப ஓடற போடும், பசிக்குது பசிக்குதுன்ற ஓடற போடும். மறுவா அது நம்மளை வெயிட் பண்ணாது, அது வேற ஒரு வேலை பார்க்கும். அதான் நம்ம சொல்கிறேன், நிறைய பசிச்சா சாப்பிட முடியாதம்போ. நம்ம ஆட்களுக்கு பசிக்கும். ஒரு 3 மணி 3:30 மணி வீட்டை வந்து இறங்க சோத்தை வச்சோன்னா திங்கண்ணா என்னன்னு கேட்டால் கடும் பசி திங்கிறேன்.
என்ன நடக்குதுண்டா, உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தரும். சாப்பிடலாட்டி கோர்ட்டிசோல் ஹோமோனுங்கிற ஒரு ஹோமோன் இந்த உடம்புக்கு சுரக்க விட்டுரும். மூளை கோர்ட்டிசோல் ஹோமோனுங்கிற ஒரு ஹோர்மோன் சுரக்கும். அந்த ஹோர்மோன் நம்ம உடம்புல செல்லில் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து ரத்தத்தில் தூக்கி போட்டு அப்படியே சைலண்ட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன செய்யுதுன்றால் ஒரு புத்துணர்ச்சி வருது, நிறைய நோய்கள் குணமடையுது, அல்சர் கூட குணமடையும். உங்களுக்கு தெரியும், ஹைக்கு கவிஞர் அப்துல் ரஹ்மான், இந்தியாவில் அப்துல் ரஹ்மானுக்கு அல்சர். அவர் சொன்ன ஒரு கதை, இந்தியாவில் அவருடைய நண்பர் என்னிடம் சொன்னார். பல வருடங்களாக அவர் நோன்பு பிடிக்கல. ஒருத்தர் ஒரு அறிஞரை சந்திச்சார். ஏன் நோன்பு பிடிக்கல? எனக்கு அல்சர், சாப்பிடாம இருக்க முடியல. நீங்க நோன்பு பிடிச்ச எல்லாம் கிட்ட துவா கேட்டு பாருங்களேன். நோன்பு பிடிச்சார், அல்சர் சரியா போச்சு. என்ன நடக்குது? இந்த கோர்ட்டிசோல் ஹோமோன் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸை எடுத்து ரத்தத்தில் கொடுக்குது. எனவே நம்முடைய உடம்புல உள்ள கலங்கள் எல்லாம் புத்துணர்ச்சி வருது, பல நோய்கள் குணமடையும். குழந்தை சாப்பிடணும் அப்படின்னா குழந்தைக்கு பசிக்கும், பசிச்சாது சாப்பாடு கேட்கும். நம்ம சொல்லுவோமே, அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஏன் குழந்தை அழுகுது? பசிக்குது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று பழமொழி சும்மாவா சொன்னா? அழுகுதுன்னா பால் கொடுக்கணும்னு அர்த்தம். ஏன் அழுகுது? பசிக்குது. ஏன் பசிக்குது? அங்க மூளையில ஓடர் வந்துட்டு சாப்பிடுங்க. நம்ம கொடுக்குற நேரம் அதுக்கு பசிக்காட்டி சாப்பிடாது. ஏன்னா பிள்ளை சாப்பிடல, விட்டமின்ஸ் டேப்லெட் அடிச்சு, பல்லு மஞ்சள் அடிச்சு, விட்டமின்ஸ் என்ன மருந்துகளை பறிக்கி பிள்ளையோட பல்லு மஞ்சள் அடிச்சு பிள்ளைக்கு மாறுவா மெலிஞ்சு வைக்கும். பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுல உளவியல் ரீதியாக ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுங்க. சாப்பிடலாட்டி கொஞ்சம் லேட்டாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பாத்திரங்களை டிசைனை மாற்றி கொடுங்க. நீங்கள் சமையலில் உங்களோட பிள்ளைகளை பங்கெடுத்துக்கோங்க. பிள்ளை சாப்பிடாத பிள்ளைகளை அம்மாமார் சமைக்கும் போது பக்கத்தில் வச்சு மீன் எடுத்து போடுங்க, இதுக்குள்ளே நீங்கள் இந்த தக்காளி பழத்தை எடுத்தாங்க அம்மா கிட்ட, நம்ம ரெண்டும் சமைக்கிறோம். இப்படி ஒரு உணர்வை ஊட்டினா சமைச்சதை சாப்பிட்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் பிள்ளைக்கு ஏற்படும். சமைக்கும் போது பங்கெடுத்துக்கோங்க. இதையெல்லாம் செய்யுங்க. ரெண்டாவது, பிள்ளை சாப்பிட வேண்டிய உணவை எடுத்து வெட்டி பிள்ளை எட்டி எடுக்கிற உயரத்தில் கீழே வைக்கக்கூடாது. பிள்ளை கொஞ்சம் விரல்ல நின்று எடுக்கிற உயரத்தில் வச்சு போட்டு எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லாம விடுங்க. எடுத்து சாப்பிடுமான், உங்களுக்கு தான் வேண்டாம், எனக்கு வேணான்றோம். நீங்க வீட்டை ஏதாவது ஸ்வீட் செய்றீங்க, கேக் செய்றீங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, தோதல் கண்டுட்டீங்க, ரெண்டு பிள்ளைக்கு அப்படியே வச்சு கொடுங்க, திங்க மாட்டான். மூடி வச்சோடு தொற்றப்படா வாப்பாக்கன்னு சொல்லுங்க, அவ்வளோதான் அடிச்சு விட்டுரும். இதுதான் பிள்ளை. பிள்ளைய எடுங்கன்னு சொல்லாம எட்டி எடுக்கிற உயரத்துல வைங்க. விளையாடிட்டு வரக்குள்ள டக்குன்னு ஒன்று எடுப்பான், எடுக்கக்குள்ள அப்படி உருக்கணும், ஓடிடுவான், எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். அது அவனுக்கு நல்லா பிடிக்கும். திரும்ப போய் நைஸா ஒன்று எடுப்பான். இப்படி சாப்பிடலாம். எனவே சாப்பிடக்கூடிய பிள்ளைகளை பசிக்க கொள்ள சாப்பிடும், பசிக்காத நேரம் சாப்பிடாது. நம்ம தாய்மார்கள் கொடுத்து பார்க்குற திங்காட்டி அப்படின்னு கண்ணை பிறட்டு பிள்ளைக்கு தவளைண்டா என்னன்னே தெரியாது. அதுக்கு டிக்ஷனரி காட்டணும். இப்பதான் அதான் பிறந்திருக்கான். அவனுக்கு தவளைக்கு கொம்பு இருக்கா, விஷம்? தவளை என்ன செய்யும்? தவளை பயப்படுறோண்டா. அதுக்கு விஷம் இருக்கா, கொம்பு இருக்கா, என்ன மாதிரி செய்யுமா, கடிக்குமா, குத்துமா? ஒன்றும் இல்லை. இந்த தவளையை பயங்காட்டுறாங்க. தவளை வருது அப்படி ஒன்று, புள்ள பயந்தாலும் என்னமோன்னு அப்படியே சாப்பிட்ரும். இதுக்குள்ள அன்டிமார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்டிமார் என்ன செய்வாங்கடா, அப்படியே பின்னால வந்து ஜன்னல் அடிச்சு என்னமோ எங்களை புள்ள திங்குது அப்படின்னு திங்க வச்சு. இப்ப புள்ள சாதத்தோட சேர்த்து சோத்தோட சேர்த்து பயத்தை தமிழிங்கினேன். இந்த பிள்ளை இருட்டுக்கு பயப்படுது மௌலவி, கொஞ்சம் பயப்பாட்டுக்கு ஓதி பாருங்க. திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க, வெளுப்பு நான் திருப்பி பயப்பாட்டுக்காவது ஓதி பார்க்கறதாவது. இதுக்குள்ள நம்ம தாடி வைக்கிற நம்மளை காட்டி கொஞ்சம் பேர் சோறு கொடுக்குறோம். ஒரு வீட்டுக்கு போய்க்கோண்ணா பிள்ளைகள் ஓடி ஒளியும். நாம சர்ச்சையெல்லாம் போனோன்னா நம்மளை வச்சு சோறு கொடுப்பாங்க. விட்டோமோ அங்க பாருங்க தாடி வச்சு அப்பச்சு வர்றா, பிள்ளைய பிடிக்க போறேலாம். நான் புள்ள பிடிக்க வந்தா, நான் பிள்ளையோட அழகா அணைச்சு கதைக்க வந்து நம்ம தாடி வச்ச ஆக்களை எல்லாம் பயங்காட்டி, அங்க வாப்பா மாரெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டுக்கிறிக்காங்க தானே, தாடி இல்லை, எல்லாம் பெண் வேஷம். சிங்கத்துக்கு சேவெடுத்த அளவாக இருக்கும், சிங்கத்துக்கு முடியையும் ஜடையையும் எல்லாம் வச்சு படைச்சிக்கான். அதுக்கு சேவெடுத்து பெண் சிங்கம் வேஷத்தில் கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு தாடி வச்சு ஆக்களை பயம் காட்டிக்கிட்டு, அது ஒரு பக்கம். எனவே குழந்தைகளுக்கு பயம் காட்டாதீங்க. சாப்பிடலாம் இவங்க அடுத்த தரம் கொடுங்க. நீங்க பயம் காட்டுவதனால் பிள்ளைக்கு என்ன செய்யுதென்றால்
சோத்தோட சேர்த்து பயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. ரொம்ப பயம் கூடுது. இருட்டில் போக பயப்படுவான், பெட்டில் சூ போகும். குழந்தைக்கு பெட்டில் சூ போகிறதுக்கு காரணம் நீங்கள் பயம் காட்டுறது. சில நோய்களும் ஏற்படும், சில நோய்கள் ஏற்படும். கன்வர்ஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 மனசில் ஏற்படக்கூடிய, ஆழ் மனதில் ஏற்படக்கூடிய எண்ண பதிவுகள் வெளியில் வந்து நடப்பது கன்வர்ஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. நம்மட இந்த பள்ளியில் ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தராவி தொழுதுட்டு வெளியிறங்குறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட சகோதரர்கள் நிற்பீங்க. என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஹசரத் கட்டாயம் வாங்க, ஒரு பிள்ளைக்கு ஜின் பூந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போகணும். தராவி முடிகிற 10 மணிக்கு, 10 மணி போகிறோம். அங்கே போகிறோம். பிள்ளையோட வீட்டு வாசலில் வாகனங்களும் காரும் மோட்டர் பைக்குகளையும் பார்த்தோம். பிள்ளை மவுத்தாக்கி மண்டு. அங்கே போனால் பிள்ளைய 2 பேர் பிடிச்சி வச்சிக்காங்க. கடவுளை வேப்பையில கட்டி தொங்குது, சாம்பிராணி புகையுது. ஒரு ஆள் சாலிவை போட்டுக்கு பன்னீர் ஓதுறார். நான் போனேன், அப்படியே ரிவேஷ் ஆகி வந்து உட்காந்துட்டேன். உட்காந்தா எனக்கிட்ட வந்து பிள்ளைகள் டக்குன்னு காதுக்கு ஹிசிக்காங்க. ஹசரத், என்னோட வந்தாக்கள் இதுக்குள்ளே இருக்காங்க. ஹசரத், இதுக்கு முன்னே ஒரு பொம்பளை வந்தாவாம், நம்ம ஏரியாவில் ஒரு பொம்பளை இருக்கா, ஜின் வேற பொம்பளை, ஓதி பார்த்திருக்கா, சரி வரல சொன்னாவாம். இது காளியம்மா வந்திருக்கா, விரட்டாதீங்க, இது நல்ல மண்டுட்டு போயிட்டான். அவள் காளியம்மா வணங்கட்டு முடு. இன்னொரு ஆள் வந்து ஓதி பார்த்து போட்டு சொன்னாராம், புது அறுத்த நெல் அறுத்து குத்தி அரிசி எடுத்து வறுத்து மைய எடுத்து கொண்டாங்க, சரியாக்கி தராங்க. இவ்வளோ எத்தனை நாளைக்கு நடக்க போகுது? 3வது ஆள் பன்னீர் ஓதுறார் ஹசரத்தண்டானுங்க. சரி, அவர் ஓதி முடியட்டும். அவர் ஓதி பார்த்தோட கடைசியாக சொன்னார், பிள்ளைக்கு பிலால் கொடுத்துருக்கி, பிலாலால் வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டம் பண்ணிட்டு போய்த்தார். 3வது நான், 4வது நான். நம்மளோட பிள்ளைகள் கூட இருந்தவனை கொஞ்சம் தீவிரமான ஆக்கள். வேப்பிலையை ஊற்று பார்த்தேன், வேப்பிலையை அப்படியே பிச்சறிஞ்சிட்டாங்க, செல்லவும் இல்லை. நம்மளோட ஆக்களில் நம்பிக்கையை பார்த்தேலாம். வேப்ப மரத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். எங்கே இருக்குமாம்? வேப்ப மரத்தில். விரட்டுறதுக்கு வேப்பிலையை கட்டி தொங்குறேன். என்னடா நாய் நன்றி உள்ள மிருகம் என்று சொல்லி போட்டு நன்றி கட்ட நாய் என்று ஏசினா இது நியாயம்? வேப்ப மரத்தில் இருக்கான். வேப்பிலையை கொண்ட வீட்டு கடவுளை அப்படி தோரணம் கட்டி தொங்க விட்டா வராதான். அப்ப என்னடா வெறும் எடுத்தாச்சு. கிளாஸுக்குள்ள அரிசி வச்சு அரிசியில சாம்பிராணி பத்துது, அதையும் ஒரு பார்வை பார்த்தா நன்னா போகுது ஜன்னலுக்குள்ளால. ரைட், ஓடுது. புள்ளட கழுத்துல துவா கூடு கலட்டுன்னா கலட்டியாச்சு. புள்ளட கையை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் முன்னுக்கு இருந்து கையை விடுங்க, இல்லை அடிக்குமா, கையை விட்டு அடிக்குமா. முன்னுக்கு வந்த 3 பரிசாரிமாரு புள்ள நல்லா துப்பி போட்டு. ஏன் துப்பினாண்டா, இருக்கிற 2 ஆயுதத்தையும் பிடிச்ச உடனே மிச்ச ஆயுதத்தை புள்ள யூஸ் பண்ணிடுச்சு. நமக்கு இந்த எச்சில் படையெல்லாம் கையை விடு. 10 வயசு பிள்ளை எவ்வளவு கடிக்க போகுது, கையை அப்படி அந்த கையை விட்டுட்டாங்க. பிள்ளை என்ன போட்டு அடிக்குது, தாடியை பிக்குது. நான் அப்படியே பார்த்து அப்படியே பிள்ளைய ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு, பிள்ளைய ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு கேட்டா, என்னம்மா என்னது அப்படின்னு. நான் தான் மைடியர் பூதம் பண்ணிச்சு. ஆஹா, நாடகம் படுத்தின பாடு. மைடியர் பூதம் நாடகம். ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆவி வார நாடகம் பார்த்த காலம் இப்போ 4-5 வருஷத்துக்கு முந்தின கதை. இப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்குது. அந்த பிள்ளையை கிளியர் பண்ணி எழுப்பி விட்டு போட்டு அந்த பிள்ளையோட உமா கிட்ட கேட்ட நென்ன கறி என்று மீன் கறியாண்டாங்க. ஒரு மீன் துண்டும் சோறும் கொண்டாங்க. ஜாலியோ போட்டவர் பார்த்துக்கிறிக்காரு. கொண்டாங்க மீனை பெனஞ்சி சீத்தினன் செப்பார். பிலால் திங்குது பிள்ளை. என்ன மருத்துவம், என்ன வைத்தியம்? உளவியல் ரீதியான கன்வர்ஷன் டிஸார்டர். மனசில் ஏற்பட்ட ஒரு பயம். இது பெரியவர் ஆனதுக்கு பின்னாலேயும் வெளிவரும். என்னட்ட எத்தனையோ பேரை கொண்டு வருவாங்க, ஜின் பிடிச்சாம கட்டி கொண்டு வருவாங்க. ஒரு ஜின்னுங்களா ஒன்றும் கிடையாது. எப்படி வரும் தெரியுமா? பாதிக்கப்பட்ட பாதிப்பு ஆழ் மனதில் இருந்து பேசுறது, வேற மொழி பேசுறது. ஒரு ஆள் தெரியாத மொழி பேசணும்னா சிங்களம் தெரியாதவள் சிங்களம் பேசுவாள், சிங்கள சின்னம்பாங்க. சிங்கள சின்னெல்லாம் கிடையாது. ஃபோல்ட் மெமோரி சிண்டம் என்ற ஒரு பகுதி இருக்குது ஒரு மனிதனுடைய மூளையில. கேட்ட மொழியை அப்படியே திரும்ப பேசுற ஒரு தன்மை வரும். எவனுக்காச்சும் ஜின் பிடிச்சி டொச்சில் பேசியிருக்கிறா ஜின்னு, இங்கிலீஷ் பேசின ஜின் வரும், அரபு பேசுற ஜின் வரும், சிங்களம் பேசுற ஜின் வரும். டொச்சு பேசுற ஜின் ஜெர்மன் ஜின் ஏண்டா வரல? ஏனண்டா இவர் ஜெர்மன் லாங்குவேஜ் கேட்கல, ஜெர்மன் சேனல் பிடி வர்றல டிவியில். எப்பவோ கேட்டிருக்கிற மொழியில மட்டும்தான் ஜின் பிடிக்கும் அப்படின்னு
ஹிப்னோட்டிசத்தினுடைய அதிபதி என்று சொல்றவர் டாக்டர் ராமச்சந்திரன் இந்தியாவில் இருக்கிறார். அவர் சொல்றார், ஒரு மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஃபோல்ட் மெமோரி சிண்டம் கேட்ட மொழியை திரும்ப பேசுவதுதான் ஆவி பூந்து பேசுவதாக மக்கள் கொண்டிருக்கிற ஐதீகம் என்று அவர் சொன்னார், ஒரு இந்து. எனவே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பயத்தை ஊட்டும் போது அந்த பயம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பயம் காட்டக்கூடாது குழந்தைகளை. இப்படி பயம் காட்டுவதனால் குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுது. எனவே குழந்தைகளை பயம் காட்டாம குழந்தைகளை நல்ல முறையில் நாங்கள் வளர்த்தோம்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த குழந்தையும் பெற்றோர்களும் எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற இன்னும் சில ட்ரிப்புகளோடு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.